எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தன் நான் ஒரு வண்டிக்கு தாட்டி விட்டு தண்ணி போட்டுட்டு வழி நெடுக மப்புளியே தான் வரேன். இவர் தான் கூட வந்தார். நாங்கள் 2 பேர் தான் அந்த வண்டி வழியில் வந்து நவாப்பூரில் வந்து டோ பண்ணி எங்களுக்கு முன்ன 10 நாளைக்கு முன்னே கிளம்புன வண்டி இடித்து அதை பண்ணி இதை பண்ணி கசன்னு தண்ணி போட்டு ரப்பே பேசுகிறேன். என்ன பண்ணுவீங்க? அவனை அனுசரித்து வண்டி முதல் வந்தால் சரின்னு தான் நம்ம கொண்டு வந்து சேர்த்தோணும். நாம் தாட்டி விட்ட டிரைவரை ஒரு நண்பர் அனுப்பிச்சு விட்ட டிரைவர்னா தப்பு பண்ணாலும் அதை அனுசரித்து கொண்டு வந்து வண்டியை காப்பாற்றி கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். அப்போ அந்த டிரைவர் பண்ண தப்புக்கு அந்த டிரைவரை பனிஷ் பண்ணணும்னு நினைக்கல. பனிஷ் பண்ண அந்த வண்டியை யார் தூக்கிட்டு வர்றது? நீங்கள் அங்கேயே பனிஷ் பண்ணீங்கன்னா இப்படி அந்த வண்டியை தூக்கிட்டு வர்றது? 2 பேர் இருக்கீங்களே, ஆளுக்கு ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். நான் பெங்களூரோடு நின்றுக்குவேன், அந்த வண்டி நாமக்கல் வரணும். சரி, ஓகே. இந்த மாதிரி விஷயங்களாலதே நம்ம ஓட்டுநர்களுக்கு ஒரு சிலருக்கு அது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகும். என் சொந்தக்கார பையன், வேற யாரும் இல்லை, சொந்தக்கார பையன். நான் தாட்டி விட்றேன், என்னோட ஃப்ரெண்டு வண்டிக்கு தான் தாட்டி விட்றேன். அப்போ அதை எந்த வகையில் ஏற்றுக்கூடிய விஷயம்? சரி, இப்போ அதனால் வந்து இப்போ கொடுக்குற படிக்காசு சரின்னு நான் சொல்ல வரல. எனக்கு வந்து அந்த 16 வீசா 17 வீசா கொடுத்தாங்கல்ல, அந்த படிக்காசோட இந்த படிக்காசு வந்ததுனால இதுலயே இன்னும் வாடகை ஏறிச்சுன்னா நம்மளுக்கு இப்போ 3 லட்சம் ரூபாய்க்கு வர்றது 4 லட்சம் ரூபாய்க்கு வந்துன்னா உங்களுக்கு அதில் 5000 ரூபா வருதா இல்லையா? 3 லட்சம் ரூபாய்க்கு வர்ற பொருள் 4 லட்சம் ரூபாய்க்கு வருதுன்னா அது மக்கள் தலையில தானே வந்து பலபடிய விளையாட்டு. இப்போ மட்டும் என்ன கம்மியாக விற்கிதுங்கிறீங்களா? அதான் வந்து உங்களுக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் கிராசிங்லையும் மற்ற இதர செலவுலையும் போயிருந்தியா? அது உங்களுக்கு தெரியலையா? அன்னைக்கு நான் கேட்க சொல்ல, அதாவது இன்னைக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்ல லோடு புக் பண்ணாங்கன்னா 50,000 ரூபா வாடகை போட்டாங்கன்னா 20,000 ரூபாய் கிராசிங் எடுக்கிறாங்க. உண்டா இல்லையா? ஆமா. அப்படிங்கும்போது அது யாருக்கு வர வேண்டிய காசு? ஆனா அந்த அப்ப அந்த 20,000 ரூபாய் லாரிக்கு வரும்போது டிரைவரோட வாழ்வாதாரம் மேல ஏறுதே இல்லையா? ஆமா. ஏன் அதை ஏன் தெரியுமா நிக்குது? நான் கேட்க சொல்றேன். அதை நீங்க கேட்க சொல்லிய படிக்காசு சேர்த்து கேட்க சொல்றீங்க. அதாவது ஓனருக்கு அதை கேட்கணும், ஆனா நமக்கு படிக்காசு சேர்த்து கொடுக்கணும். சேர்த்து கொடுக்கறதுக்கான வழியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன், இருக்கிற காசை குறைக்காம அதை 16, 17, 15க்குள்ளேயே இருந்ததுன்னா கூட பரவாயில்ல. வாடகை ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வடிகாசு மேல இருக்குது, ஏறாது. வாடகை ஏறுதுன்ற கான்செப்டுக்கே நான் வரல, நான் வண்டி மீதி ஆகிற வழிதேன்னு சொல்றேன். நல்லா தெரிஞ்சு ஒரு ஓனர் கேட்கறாங்க, இப்போ நம்மளுக்குள்ள பேசிக்குவோம். ஒரு ஓனர் கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க? எனக்கு மீதியாகிற காசு நீ வச்சுட்டு உனக்கு மீதியாகிற மொத்த படிக்க வயசா எனக்கு கொடுத்துறையான்னு கேட்கறாங்க. அதுக்கு நாம சம்மதமா? தாராளமாக வண்டியை வேணா எழுதி கொடுக்க, எழுதி கொடுக்க சொல்லி மாட்டிக்குவோம். அழகா யாரு சொன்ன வண்டி எழுதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது வந்து படிக்காசு 50,000 ரூபா வருது, 56,000 ரூபா வருது அப்படின்னா வண்டியினுடைய மீதி பார்த்தீங்கன்னா 40 to 45 தான் இருக்குது. சரி, அப்படிங்கும்போது அதை ஏற்றுக்க நாமா? ரைட்டு. 50,000 ரூபா படிக்காசு வருதுன்னா 2 பேரும் சேர்ந்து பிரிக்கிறீங்க, சரிங்களா? வண்டிக்கு 40 ரூபா 50 ரூபா தான் மீதி நிற்குது. சந்தோஷமா வண்டி மீதி நீ வச்சுக்க, படிக்காசு எனக்கு கொடுத்துருன்னு கேட்குற ஓனரா இருந்தா ஓகேங்க, வண்டியை என் பேருக்கு கொடுத்துருவீங்களான்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போடுங்க. வண்டி அந்த வண்டியை கொடுப்பா. வண்டி எதை கேட்கணும் இந்த வார்த்தையா? நீங்க தானே கேட்ட. கேரளாவில் ஒரு நடைமுறை இருக்கு, உங்களுக்கு தெரியுமில்ல? எப்படி 5 வருஷம் ஒண்ணு வண்டி அவனுக்கே சொந்தம்னா இல்ல? ஒரு வண்டியில ஒரு டிரைவர், ஒரு ஓனர் வண்டி எடுக்கிறாருன்னா அந்த டிரைவர் ஓட்டி அந்த வண்டி அடைச்சு ரொம்ப நாள் ஓடி அந்த வண்டியை விற்கும் போது, இப்ப அந்த வண்டி ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா செட்டில்மெண்ட் பண்ணி அந்த டிரைவருக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. எப்படி 2 லட்சமோ 3 லட்சமோ அந்த ஓனர் மனசை பொறுத்து குறைந்தபட்சமா ஒரு 25% கொடுக்குறாங்க. சரியா? இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஓனராவது தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஆனா இதே தேனி மாவட்டத்துல எங்க இருக்கிற ஓனருக்கு வண்டியை வித்தாங்கன்னா டிரைவரை கூப்பிட்டு, எப்பா இந்த வீட்டுல இருக்குன்னா 30 ரூபா கஷ்டம் இருக்குன்னு சொன்னீங்க, இந்த ஒரு 40 ரூபா இருக்கு வச்சுக்க, இந்த ஒரு 20 ரூபா இருக்கு வச்சுக்க, இந்த ஒரு 10,000 ரூபா இருக்கு வச்சுக்க. என் கண்ணு முன்னாடியே கொடுத்துருக்காங்க, நானே பார்த்திருக்கேன். அதை என் மாவட்டத்துக்குள்ள அதை நான் பார்த்திருக்கேன். இதே தேனி மாவட்டத்துக்குள்ள தீபாவளி, பொங்கல், நல்லனா பொல நாள்னா ஓனர் போனஸ் கொடுக்கறது என்ன, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது என்ன, செலவுக்கு பணம் முதல் கொண்டு என்கிட்ட ஓடுற டிரைவர்கிட்டே நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆட்டோதே ஓடுது, ஆட்டோ டிரைவருக்கு ஒரு நல்லனா பொலனா வந்தா 3000 ரூபா கொடுத்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு 2000 ரூபா தனியாக கையில் கொடுப்பேன். இது வரைக்கும் நேஷனல் பெருமிட் வண்டி ஓடுற எந்த மாவட்டமா இருக்கட்டும், நான் தேனி மாவட்டத்தை தவிர்த்து சொல்றேன், மற்ற மாவட்டங்களில் நான் பார்க்கல. நாமக்கல், சங்ககிரிக்குள்ள நான் வண்டி ஓட்டியிருக்கேன். நல்லனா பொல நாளைக்கு ஓனர்கிட்ட கேட்பேன், இல்லைண்ணே போனஸ் எல்லாம் எதுவும் இல்லையானே, எனக்கு நீ போனஸ் கொடு, நீ தான் எனக்கு முதலாளி. அப்ப மட்டும் டிரைவருக்கு ஓனருக்கு முதலாளி, எனக்கு நீ போனஸ் கொடுன்னு ஒரு ஓனர்ல என்கிட்ட 500 ரூபா வாங்கியிருக்காப்ல. ஆனா எங்க ஓனரு எனக்கு போன வருஷம் தவிர்த்து வருஷம் 10,000
ஒரு செட்டு 2 செட்டு துணி எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு சிலர், அதாவது அதே சொல்றேன்ல, 100ல 10 பேரு துணி எடுத்து இந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இங்க அதே மாதிரி 100ல 90 பேர் கொடுத்துருவாங்க. 10 பேர் தான் எப்பா வறுமையில இருக்கே, நல்லா இருக்கும் போது செய்யறேன் அப்படின்ற கான்செப்ட்ல போயிடுவாங்க. இது ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி இருக்கு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மோட்டார் பிறப்பிடம் தலைநகர்னு சொன்னோம்னா நாமக்கல் மாவட்டம் தான். அதாவது சேலம் மாவட்டம் தான் நாமக்கல்லா பிரிஞ்சிச்சு. மொத்தத்துல நாமக்கல் தான் மோட்டாருக்கானது. இன்னைக்கு 2ஆம் கட்டமா சங்ககிரி இருக்கு. இன்னைக்கு சங்ககிரி முதல் கட்டத்துக்கு வந்துருச்சு. சரி, ஓகே, எப்படினாலும் இருக்கட்டும். இடத்துல முதல் இடத்துக்கு வந்து என்ன யூஸ்? ஓட்டுநர்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? இன்ன வரைக்கும் நாமக்கலுக்குள்ள கிரீஸ் அடிச்சாலோ டயர் மாத்தினாலோ காசு பிடிக்கிறது இல்லை. நானும் நாமக்கல்ல 2 ஓனர் கிட்ட ஓடி இருக்கேன், ஒத்த காசு கூட பிடிச்சி கிடையாது. ஆனா சங்ககிரியில எந்த ஓனரா இருந்தாலும் சரி, கிரீஸ் அடிக்கிறதுக்கும் சரி, டயர் மாட்டுறதுக்கும் சரி, காசு பிடிக்கிறது. இது ஒரு பக்கம் போகட்டும். படிக்காசை சேர்த்து கொடுக்க முடியும், அதற்கான வழிகள் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்திட்டேன். இப்ப இதை இவங்க செஞ்சாங்க அப்படின்னா ஓட்டுநருக்கு 20 காசு படி அவங்க மனசார கொடுக்க முடியுமா முடியாதா? கிராசிங்கு, டோல்கேட்டு, இது போக டீசல். நீ இது வந்து அசோசியன் அதாவது ஓனர் அசோசியன் மூலிமா கிராசிங்கு, டோலு, ஆடியோ இந்த 3 லெஸ் பண்ணாங்கன்னா கொடுக்குறக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இருக்குது. ஏத்துக்கிறீங்கல்ல? ஒரு டிரைவரா இதை நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல? அதாவது இந்த 3 குறைஞ்சால் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதா? குறையறதுக்கு உண்டான வழிமுறைகளே ஏற்கனவே சொல்லிருக்க. ஏன் டிரைவர் நம்ம இவ்வளவு யோசிக்கும் போது அங்க ஓனர் அசோசியேஷன்லயும் உட்கார்ந்துருக்கிறவங்க யோசிக்காமையா இருந்திருப்பாங்க? சொல்லுங்க பாப்பா, யோசிக்காம இருந்திருப்பாங்களா? ஏன் அவங்க யோசிச்சிருந்தா செய்ய முடியாதா? இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 அசோசியேஷனா இருக்கிறது சங்ககிரி. அவங்களுக்கு வந்து ஆயில் விற்கணும், டயர் விற்கணும், அதே போதும். சரியா? என்ன பண்றாங்க? டிரைவருக்கு காப்பாத்தி என்ன பண்றாங்க? நம்பர் 1 இடத்துல நான் சொல்றது என்ன, ராமசாமி வரலைன்னா ரங்கசாமி வரலைன்னா குல்தீப் சிங் வந்துடுறேன் வடக்கு இருந்து. அவன் என்ன பண்றாங்க? அப்ப மொத்தத்துல கடமைக்கு மோட்டார் நடத்துறாங்க. இன்னைக்கு இருந்தா போதும். கடமைக்கெல்லாம் இல்ல, அவியலுடைய சேஃப்டிக்கு அவிய நடத்துறாங்க. ஆமா, அதைத்தான் நான் சொல்றேன். கடமைக்கு மோட்டார் ஓடுனா ரைட்டு, அது யாரா இருந்தா என்ன? அவ்வளவுதான். அப்ப ஒரு ஓனருக்கு பிரச்சனைனா ஒரு டிரைவர் எப்படி துடிப்பாங்க, ஒரு டிரைவருக்கு பிரச்சனைனா ஒரு ஓனர் எப்படி துடிப்பாங்க? அதாவது ஒரு ஓனருக்கு பிரச்சனை அப்படின்னா அதிகபட்சமா பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம ஓனருக்கு இப்படி போயிட்டாங்க, இப்படி அடி விட்டாங்க, ஐயோ அப்படிங்கிற டிரைவர்களும் கம்மியாயிட்டாங்க. ஐயோ நம்ம டிரைவர் இப்படி அடி விட்டாங்க, நம்ம வண்டியில் போய் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கிற ஓனர்களும் இருக்கிறாங்க. ஆனா வந்து அது வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாவே அதனுடைய விகிதாசார கீழே இறங்கிட்டு தான் வருதா தவிர மேலே இருக்கு. சரி, இதுக்கான மாற்றம் எதன் வழியா வரும்? எப்படி எதுக்குண்டான மாற்றம் எதன் வழியா வரும்னா, நீங்க படிக்காசுக்கு உண்டான மாற்றத்தை வழி பார்க்குறீங்களா அல்லது டிரைவர்களுக்கு உண்டான மரியாதை கேட்குறீங்களா எனக்கு தெரியல. டிரைவருக்கான மரியாதையும் கேட்குற, படிக்காசும் ஏறுறதுக்கு கேட்குற. நல்ல ஓனராக பார்த்து, தரமான ஓனராக பார்த்து, படிக்காசு கொடுக்குற ஓனராக பார்த்து, நல்லா அவங்க தரமாக வச்சுருக்காங்க அப்படின்னா நான் போய் குத்துலாட்டமெல்லாம் இருக்கணும். உடனே 1000 ரூபாய் வந்தோடனே தங்கமே அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஓடணும். அப்போ தான் அதையும் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் நாம ராமசாமியோட தான் நாமளும் ரங்கசாமியா இல்லையா? கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது போனே ஒரு டிரைவர் எப்படி நம்புவாங்க? இங்கிருந்து போகும்போதே சாப்பாடு செலவு கரெக்ட் பண்ணலாமா, போட்டோ அடிக்கலாமா அப்படின்னு நினைக்கிற டிரைவர் இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும்? ஓகே, இதுவும் நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த எண்ணத்துக்கு போகிற நபரை மாத்திர சக்தி நம்ம கையில் இருக்கு. நீங்கள் காலையில இன்னைக்கு நான் தாட்டி விட்ட பார்த்தீங்களா, அவங்க இன்னைக்கு காலையில் கூட பேசுகிறேன். ஆமாம், நேற்று நைட்டு நான் போட்டோ போட்டு அங்கேயே படுத்துமாங்கிறேன். 3 நாளாக வண்டி வருது. விஜயவாடாவில் இருந்து சின்ன வண்டி 6 வீலர் எங்கே ஈரோடுக்கு 3 நாளாக வருது வண்டி. இன்னைக்கு காலையில் தான் வண்டி பாயிட்டு வந்து சேர்ந்துருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? அப்பேற்பட்ட நபர்களுக்கு வண்டி மாற்றி விட்டு அப்புறம் அப்படித்தான் செய்வாங்க. வண்டி மாற்றவில்லைன்னா வேலை முடிஞ்சிச்சு. இது எந்த வகையில் ஏற்றுக்கூடிய விஷயம் நம்மளுக்கே தெரியுதா இல்லையா? இது ஏற்றுக்கூடிய தப்பான டிரைவர்களுக்கு என்னைக்குமே சப்போர்ட் நம்ம பண்ண போறது இல்லை. ஏற்றுக்கூடிய விஷயம் இல்லை. தப்பா போறான்னு நம்மளுக்கு தெரியுதா இல்லையா? தப்பான டிரைவர்களை களை எடுக்கிறதும் நம்ம வேலை தான். அதே சரியா இருக்கிற டிரைவர்களுக்கு அப்படின்னு சொல்லி வழியில 4 புள்ளி சட்டானாவில் ஒரு 10 வீலர்
நாமக்கல் வண்டி தானே அது? சரி ஒரு நிமிஷம் அப்படியே கட் பண்ணுப்பா அண்ணே.